கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 10 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியையும் ராஜாவையும் காமிக்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, கார்த்தி நம்ம எங்கே போய் பொத்தாம்பொதுவாக தேட முடியும், நம்ம தீபா எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதான் ஒன்றும் புரியலை ராஜா அப்படின்னு. அப்போ ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது அடர்ந்த காடு பகுதியாக இருக்குது. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னே தெரியலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் ரோட்டில் ஒருத்தர் நடந்து வராரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி அதில் ஒருத்தர் நடந்து வராரு, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுறாரு. அப்போ ராஜாவும் கார்த்தியும் காரை விட்டு இறங்கி நேராக அவரை போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, நீங்கள் யாருப்பா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் இது மாதிரி என்னுடைய மனைவியை காணோம், இங்கே ஏதோ ஒரு சாமியாரை பார்த்து பரிகார பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் மனைவியெல்லாம் நான் பார்க்கல, ஆனால் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தன் 2-3 நாளாக இந்த ஏரியாவிலேயே சந்தேகத்திற்கு இடமாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான். நான் யாருன்னு கேட்கல, ஏன்னா இந்த வனப்பகுதியில் யார் வேணாலும் வந்துட்டு போனாங்க, அதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுன்னு நான் கேட்கல, ஆனால் அவனை பார்க்கும்போது மட்டும் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி இந்த பக்கம் ஏதாவது ஆறு இருக்கா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த பக்கம் ஒரு ஆறு இருக்குது, இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு ஆறு இருக்குது, ஆனால் அந்த ஆற்றுல எப்போ வேணாலும் வந்து காட்டாத்து வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்கும், எப்போ வேணுனாலும் பிரச்சனை வரலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் போகும் பொழுது பார்த்து போடுங்க, ஏன்னா மலைப்பகுதியில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சொன்ன வரைக்குமே ரொம்ப நன்றி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ராஜாவும் அந்த இடத்துலேருந்து காரில் ஏறுறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி நம்ம நினச்ச மாதிரியே அந்த போலீஸ் அமையர் இந்த தெருவில் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான், இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஆறு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அங்கே போய் பார்த்தா நம்ம கண்டிப்பாக தீபா சிஸ்டரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், ஆமாம் அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டுருக்கும் பொழுதே நம்ம மீனாட்சி கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு, தீபா இருக்கிற இடத்தோட சின்ன க்ளூ கிடச்சிருக்கு, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் தீபாவை கண்டுபிடிச்சிருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, சரி கார்த்தி நான் பார்த்துக்குறோம், தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் வீட்டுக்கு பாதுகாப்பாக கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபாவுக்கு எந்த ஆபத்து வந்திருக்காது, அவளை நாங்கள் பத்திரமா கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, மீனாட்சி கார்த்தி என்ன சொன்னான் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா கார்த்தி தம்பி வந்துட்டு ஏதோ செங்கல்பட்டில் ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்கான், அங்கே போயிட்டுருக்காரு தீபாவை தேடி, கண்டிப்பாக அங்கே தீபா இருப்பாங்க அப்படின்னு. கார்த்திக்கு ஏதோ க்ளூ கிடச்சிருக்கு, அதை வச்சு தான் கார்த்தி இப்போ அங்கே போயிருக்காரு, கண்டிப்பாக தீபாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, அப்படி கூட இருக்கலாம், ஏன்னா மலைப்பகுதியில் தான் அதிகமாக பலி கொடுப்பாங்களாம் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, உனக்கு வாயில் நல்ல வார்த்தையே வராதா, நானும் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அபசகுணமாகவே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் அபசகுணமாலாம் பேசலை, தீபாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆபத்து இருக்கும்னு தான் உங்களை வான் பண்ணுறேன், மற்றபடி தீபாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும், சைக்கிள் கேப்பில் என் அபிராமியை கொலை பண்ண முயற்சி பண்ண நீ தானே, தயவு செஞ்சு நீ எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா இரிட்டேட் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா அவளை திட்டி என்ன பண்ணுறது, அவளோட குணமே அப்படித்தான் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு கறியை மீன் சமைச்சு கொண்டாந்து கொடுக்குறா, நான் கேட்டேனா அவகிட்ட கறி மீன் கேட்டேனா, ஆனால் கொண்டாந்து கொடுத்துட்டு மாமா சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் தெரியுதா, எதுவுமே தெரியாத ஒருத்தியை தான் அபிராமி எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டுட்டு வந்தான்னு தெரியல, எனக்கு என்னமோ இவ திட்டமிட்டு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பாளுன்னு இப்போ கூட சந்தேகமாக இருக்குது மீனாட்சி அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா அதை பற்றி யோசித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போதைக்கு நமக்கு அத்தையோட உயிரும் தீபாவோட உயிரும் தான்
தான் முக்கியம், இவளை பற்றி யோசித்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அருணாச்சலம் சொல்கிறாரு, இவளை பற்றி நினச்சி பார்த்தாலே எனக்கு டென்ஷன் தான் வருது ஐஸ்வர்யா அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனை சேவ் பண்ணி நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னுமே அந்த ஆறு எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இந்த ஓடை இருக்க பாரு, இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த மலைப்பகுதியில் உள்ள ஆறு எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடையை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி அங்கே பாரு ஒரு அருவி இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அந்த ஒரு அருவி இருக்குது, அந்த ஒரு அருவி இருக்குது, அந்த அருவிக்கிட்ட தீபா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே கொஞ்சம் தூரம் போனதோட காரை அதுக்கு மேலே மூவ் பண்ணவே முடியலை. உடனே ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இதுக்கப்புறமும் நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு காரில் போக முடியாது, அதனால் நம்ம நடந்து தான் போகணும் போல் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை அங்கேயே நிப்பாட்டி போட்டுட்டு மலையில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த மலை செமையாக வலிக்கிட்டு இருக்கு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இதுக்குள்ளே எப்படி தீபா சிஸ்டர் நடந்து போனாங்க, இப்படி மழை இவ்வளோ வழுக்குதே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் யாரோ ஒருத்தவங்க தான் தீபாவை இப்படி வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, தீபாவுக்கு இந்த ஏரியாவெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க, அவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி யாராக இருந்தாலும் தீபா சிஸ்டருக்காக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் நம்ம போய் பார்த்துப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மலையிலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா இந்த மரப்பெட்டியை 3 தடவை சுற்றிட்டு வந்துட்டியல்ல, இதுக்கப்புறம் நீ மரப்பெட்டிக்குள்ளே ஏறி உட்காரு அப்படின்னு. அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, என் அத்தையோட உயிர் பாதுகாப்பாக நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பரிகாரத்தை செய்கிற மாரியம்மா, நீ தான் வந்துட்டு என் அத்தையோட உயிரை காப்பாற்றணும், இதில் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், என்ன நடந்தாலுமே எங்கள் அத்தையோட உயிர் வந்துட்டு காப்பாற்றப்படணும், அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காக மட்டும்தான் நான் இதுக்குள்ளே இறங்குறேன் அப்படின்னு தீபா கடவுளை வேண்டிக்கிட்டே அந்த மரப்பெட்டிக்குள்ளே இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, எங்கள் அத்தையோட உயிரை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு உள்ளார இறங்குறாங்க. உள்ளார உட்காந்ததோட ரம்யா கேட்குறாங்க, தீபா கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா கம்ஃபர்டபுள்லாம் இதில் முக்கியம் இல்லை, இந்த பரிகாரத்தை செய்கிறது தான் முக்கியம், இந்த பரிகாரத்தையெல்லாம் தள்ளி போட வேணாம், நீ வந்துட்டு இந்த மரப்பெட்டியை மூடு ஆணி வச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மரப்பெட்டியை மூடுறாங்க. அப்போ சேகர் அந்த மூடியை எடுத்துகிட்டு வராரு. அப்போ ரம்யா டக்குன்னு அந்த மூடியை வாங்கி கொடுங்க நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மூடியை வாங்கி மேலே போட்டு ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. தீபா இன்னையோட நீ காலி, இதுக்கப்புறம் கார்த்திக்கும் எனக்கும் யாருமே இடையில வரமாட்டாங்க, உன்னை தீர்த்து கட்டுறது மட்டும்தான் என்னுடைய முதல் குறிக்கோளாக இருந்துச்சு, இத்தனை நாள் கழிச்சு எனக்கு இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்ட்டு ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. ஆணியை வச்சு அடிச்சுட்டு, தீபா இது உனக்கு பரிகார பெட்டி இல்லை, உனக்கு இது சமாதி பெட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆணியை அடித்து முடிச்சிடுறாங்க. அடித்து முடிச்சுட்டு ரம்யா நேராக தீபா இந்த மரப்பெட்டியை இப்போ நாங்கள் தள்ளிவிட போகிறோம், இது மேலே உள்ள அருவிலேருந்து உருண்டு போய் கீழே விழுகும், அப்போ இந்த மரப்பெட்டி கண்டிப்பாக சுற்றும், அப்போ உனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அதனால் நீ கொஞ்சம் மரப்பெட்டியை பிடிச்சிக்கோ அப்படின்னு. இதை கேட்ட தீபா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் நீ தள்ளிவிடு அப்படின்னு. உடனே ரம்யா ரொம்ப சந்தோஷமாக தீபா பார்க்கலன்னு நினச்சி அந்த மரப்பெட்டியை காலால் எத்தி விடுறாங்க. அந்த மரப்பெட்டி உருண்டு போய் கீழே விழுகுது. இதை பார்த்துட்டு ரம்யா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரம்யா வந்துட்டு கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நம்ம நினச்ச மாதிரி வழி கொடுத்தாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த கயிறை விட்டால் தானே முழுமையாக முடியும் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் இந்த கயிறை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து இப்போவே நம்ம எஸ்கேப் ஆகணும், ஏன்னா எந்த நேரத்துலையும் இந்த இடத்துக்கு ஆட்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்ட ரம்யாவும் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை விட போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் ராஜாவும் கரெக்டாக அந்த மலைப்பகுதியில் ஏறி வராங்க. அப்போ ராஜாவும் கார்த்தியும் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ ரம்யாவும் அந்த சேகரும் நிற்கிறத பார்த்துட்டு கார்த்தி சொல்கிறாரு, அங்கே பாரு மேலே ரம்யா தானே நிற்கிறது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ரம்யா யார் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரம்யா, ஏதோ ஒரு ட்ரம்மு மாதிரி மிதந்து வருது, இதில் தான் தீபா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல
மேலே வந்துட்டு அந்த ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா சேகர்கிட்ட நான் இந்த கைத்தை விட போகிறேன், இந்த கைத்தை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் இந்த கைத்தை விட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம இந்த இடத்த விட்டு போங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலி அடுத்தது உங்களை கேட்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யாவும் என்னடா நீ இப்படி மிரட்டுற அப்படின்னு கேட்க, அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது சாதாரண பலின்னு, ஆனால் இது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்காக நான் ஒன்று தீர்த்து கட்டுறதுக்காக வரல, நான் ஒரு பலி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதோட ரம்யா டக்குன்னா இந்த கைத்தை விட்டுடுறாங்க. விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க. கூடவே சேகரும் அந்த இடத்துலேருந்து ஓடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி டக்குன்னு ஓடி வந்து அந்த கைத்தை மிதிக்கிறாரு. கைத்தை மிதித்து அந்த மரப்பெட்டியை கரைக்கி இழுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா உள்ளார வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த மரப்பெட்டி ரொம்ப உருண்டு போய் கீழே விழுந்ததுனால உள்ளார தண்ணி வர ஆரம்பிச்சிருது. நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த மரப்பெட்டியை மேலே இழுக்கிறாரு. அப்போ தீபா நினைக்கிறாங்க, என்ன இது மரப்பெட்டி மேலே இழுக்கிற மாதிரி இருக்கு, யாரதுன்னு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த மரப்பெட்டியை மேலே தூக்கி வச்சுட்டு மேலே போட்டிருக்க மூடியை அப்படியே கைட்டி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்திக் சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி தீபாவை பார்த்துட்டு உங்களை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் அத்தைக்காக பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன், என்னை எதுக்காக வந்துட்டு மேலே கரைக்கு இழுத்தீங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாங்க, என்ன தீபா சிஸ்டர் இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க, உங்களை தீர்த்து கட்டுறதுக்காக தான் ஒருத்தவங்க உங்களை மரப்பெட்டிக்குள்ளே அடைச்சி உங்களை தண்ணிக்குள்ளே தள்ள பார்த்துருக்காங்க, இது கூட தெரியாமல் நீங்கள் இந்த அளவுக்கு இன்னசென்ட்டாக பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் இறந்துருப்பீங்க, கார்த்தி மட்டும் வரலைன்னா உங்கள் உயிரே வந்துட்டு ஊஞ்சல் அடிக்கிட்டு இருந்திருக்கும், இன்னும் நீங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருப்பீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இந்த பரிகாரத்தில் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது தெரிஞ்சு தான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு இந்த மாதிரி பரிகாரம்லாம் இந்த காலத்தில் கிடையவே கிடையாது, உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட விஷயத்தையே பண்ணியிருக்காங்க, நீ இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு கண்டதையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு உன்னை தீர்த்து கட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் எப்படி சார் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னை தீர்த்து கட்டணும்னு நினைப்பா, தயவு செஞ்சு ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, பொய் சொல்லாதீங்க சார், என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, சிஸ்டர் நீங்கள் அந்த மரப்பெட்டிக்குள்ளே ஏறி உட்காந்ததோட உங்கள் ஃப்ரெண்டு ரம்யா எப்படி தெரியுமா அந்த மரப்பெட்டியை தள்ளிவிட்டாங்க, காலால் ஏற்றி தள்ளிவிட்டாங்க, பரிகாரம் செய்கிறவங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா, அடுத்து அவங்க கயிறு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டக்குன்னு சேகர் வந்து ஏதோ அந்த மேடத்தோட காதில் சொன்னதோட ரம்யா டக்குன்னு அந்த கைத்தை விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, உங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் அந்த ரம்யாவுக்கு, மற்றபடி உங்களுக்காக உங்கள் அத்தைக்காகவும் ஒன்று பரிகாரம் செய்கிறதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணலை, நீங்கள் என்ன இந்த காலத்தில் இப்படி முட்டாள்தனமாக அடுத்தவங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா சொல்கிறாங்க, இல்லை இப்போ கூட என்னால் நம்ப முடியல, ரம்யா அந்த மாதிரி பண்ணுறவ கிடையவே கிடையாது, ரம்யா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சின்ன வயசில் நானும் ரம்யாவும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ எப்படி அவள் என்னை கொல்லணும்னு பார்க்கணும், கண்டிப்பாக அவள் என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா அவங்க உன்னைய கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க, சரி அப்புறம் எங்கே ரம்யா, பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னா தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, கயிறை ரம்யா தானே பிடிச்சிருக்கணும், இப்போ ரம்யா எங்கே, உங்களை நான் காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீங்கள் இன்னுமே ரம்யாவை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் எனக்கு அந்த ரம்யாவை பார்த்து நேரடியாக கேட்கணும், எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்கணும், எதுக்காக என்னை வந்துட்டு தண்ணிக்குள்ளே தள்ளி கொள்ள பார்த்தேன்னு நான் கேட்கணும் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன், கண்டிப்பாக இந்த மலைக்கு கீழே போலீஸ் வந்து ரம்யாவை ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி நீ இதை எப்போ பிளான் பண்ண அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் சரவணனுக்கு ஆல்ரெடி லொக்கேஷனை அனுப்பிட்டேன், கண்டிப்பாக தீபா ஆபத்தில் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால சரவணனுக்கு லொக்கேஷனை அனுப்பி இந்த ஏரியாவில் யார் வந்து சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன், அதனால தான் கண்டிப்பாக அந்த போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, இன்னொரு ரம்யாவை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, சூப்பர் கார்த்தி, என் பக்கத்துலேயே இருந்துட்டு நீ தனியாகவே பிளான் பண்ணியிருக்கேல்ல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி கிரிமினல்ஸ் யாரையுமே தனியாக விடக்கூடாது, அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையே போட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு.
அதுக்கப்புறமா ரம்யாவும் அந்த சேகரும் மலையிலேருந்து தப்பிச்சு ஓடியாடுறாங்க. அப்போ சேகர் ஒரு சில இடத்துல வலிக்கு தொப்பு தொப்புன்னு விழுகிறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்கா வா, நம்ம இந்த இடத்துலேருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். நீ மாட்டினேன்னா அது நானும் மாட்டின மாதிரி தான். அதனால் இந்த இடத்துலேருந்து சீக்கிரம் நம்ம எஸ்கேப் ஆகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேகரோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க ரம்யா. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு சரவணனோட போலீஸும் ரம்யாவை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ரம்யா செம்ம அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் என்னைய ரவுண்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ சரவணன் சொல்கிறாரு, இந்த மலையில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை, நான் இந்த மலையை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன், மற்றபடி என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு. அப்போ அதே இடத்துக்கு கார்த்தியும் தீபாவும் வராங்க. தீபாவை பார்த்தா ரம்யா செமையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ரம்யா நேராக தீபாவை பார்த்து, நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் ரம்யா, நான் உயிரோடு வந்துட்டேன்னு அதிர்ச்சி ஆகுறியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், எதுக்காக நீ என்னை ஏமாற்றி இப்படி பரிகாரம் செய்ய போகிறேன்னு சொல்லி என்னை கொலை பண்ண பார்த்த, அப்படி நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ணேன், நீ சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பினேன்னு, நீ சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்டேன்னு, நீ என் குடும்பத்துக்காக பரிகாரம் செய்கிறேன்னு சொன்னேன், நான் உன்னைய நம்பினேன், ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணியிருக்க, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நிறுத்தடி அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏ ரம்யா, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்க, ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம், நீ எனக்கு துரோகம் பண்ணதான், நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன சொல்கிற ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கும் கார்த்திக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணமாக இருந்தது, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு நான் கார்த்தியை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அப்போ சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கார்த்தியை கம்பெனியில் பார்த்ததோடு எனக்கு கார்த்தியை ரொம்ப பிடிச்சி போயிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிஞ்சு விடதே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஏன்னா நான் கார்த்தியை அவ்வளோ லவ் பண்ணேன், கார்த்திக் எனக்கு தானே நினச்சேன், நான் அவனை லவ் பண்ணி சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிஞ்சதோட என்னால் ஏற்றுக்க முடியல. இங்கே பாரு, எந்த விதத்தில் நீ கார்த்திக்கு பொருத்தமானவ, உனக்கு ஏதாவது படிப்பறிவு இருக்கா, இங்கிலீஷ் தெரியுமா, ஒரு ஹோட்டலில் போய் ஒழுங்காக உட்காந்து சாப்பிட தெரியுமா, ஒழுங்காக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரியுமா, இங்கிலீஷ் பேச தெரியுமா, எதுவுமே உனக்கு தெரியாது. ஒரு பட்டிக்காட்டு காஞ்சிபுரத்துலேருந்து நீ என்ன இவ்வளோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்ப மோசமாக பேச, அப்போ தீபா சொல்கிறாங்க, காஞ்சிபுரத்தை பற்றி தப்ப பேசுகிறதுக்கு உனக்கு எந்த வித அருகதையும் கிடையாது, நாங்கள் எல்லாத்துலேயுமே உயர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம தீபா ரம்யாவை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி, உன்னைய பற்றி பேசுனது தப்பு தான், ஆனால் நீ எந்த விதத்தில் நீ கார்த்திக்கு பொருத்தமான ஆள், நீ கண்டிப்பாக கார்த்திக்கு எந்த விதத்துலேயும் பொருத்தமான ஆள் கிடையாது, நான் தான் கார்த்திக்கு பொருத்தமான ஆள். ஏன் உன் அத்தை கூட ஒரு பணக்கார பொண்ணு, ஒரு ஸ்டைலான பொண்ணை தானே கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. இடையில நீ நான் தான் கார்த்தியோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இங்கே பாரு தீபா, இப்போ கூட சொல்கிறேன், உன்னை என்னால் தீர்த்து கட்ட முடியலை, ஆனால் நீ எந்த விதத்துலேயும் கார்த்திக்கு பொருத்தமானவ கிடையாது, மரியாதையாக இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் வாய மூடு ரம்யா, நீ பேசுகிறதுக்கு உனக்கு எந்த வித தகுதியும் இல்லை, யார் உனக்கு இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்தது? தீபா என்னுடைய ஒய்ஃபு, அவள் என்னதான் படிக்கலைனாலும் ஒன்றை மாதிரி அளவுக்கு அடுத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் இவ போக மாட்டா. இங்கே பாரு, நீ தீபாவை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண பார்த்தா, ஆனால் தீபா என்றைக்குமே அப்படி ஒரு எண்ணத்தையே கையில் எடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் தீபா நினைப்பாங்களே தவிர்த்து மற்றவங்களை கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் இப்போ கூட உன்னை நம்பி பரிகாரம் செய்ய வந்தது எதுக்கு? அவங்க அத்தை உயிரோடு திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையால் தான் தீபா நீ சொன்ன பரிகாரத்தை உடனே சரி சொல்லி உன் கூட வந்திருக்கா. ஆனால் நீ அதை பயன்படுத்தி தீபாவை தீர்த்து கட்டணும்னு பார்த்துருக்க. இதுலேருந்தே தெரியலையா உனக்கும் தீபாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு? நீ கொலைக்காரி, ஆனால் தீபா கொலைக்காரி கிடையாது, அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுறவ அப்படின்னு சொல்லி கார்த்தி சமய ரம்யாவை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நீங்கள் இப்போ கூட இந்த அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சார் தயவு செஞ்சு விட்டுருங்க, ஏதோ தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டா, இவ கார்த்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கா, மற்றபடி இவ என்ன மிஸ்டேக் பண்ணா? இங்கே பாருங்கள், என்னையை தானே கொலை பண்ண முயற்சி பண்ணா, என் தோழி என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா, இது எனக்கு பெரிய விஷயமா தெரியல, நீங்கள் இவளை அரெஸ்ட் பண்ண வேணாம், இவளை இப்படியே விட்டுருங்க. ஆனால் ரம்யா, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்துடாத, இனிமேல் நான் உன்னை ஜென்மத்துக்கும் பார்க்கக்கூடாது அப்படின்னு தீபா சொல்லிட்டு கார்த்தியோட அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா செம ஷாக் ஆகுறாங்க. சே, நம்ம ஒன்று நினச்சோம், இப்படி ஆகிருச்சே, நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சோம், கார்த்தி கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோம், ஆனால் இந்த பட்டுக்காடு என்னை சுத்தமாக ஏமாற்றிட்டாலே அப்படின்னு ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை
பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தீபாவுக்கு கண்டிப்பாக ரம்யா செஞ்ச துரோகம் தெரிய வரும். தீபா ரம்யாவை மன்னிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தீபா ரம்யாவை மன்னிப்பாங்களா இல்லையா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.